10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.9ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் டிட்டோ 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 என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 14,400 கிடைக்கும். அதாவது ஒரு கணங்களோட தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை உறுப்புகளை கூட்டினா 14,400 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் டிட்டோ 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 நமக்கு இங்கே எத்தனை உறுப்புகள்னு கொடுக்காதனால நம்ம என் கியூப்னு எழுதிக்கிறோம். சரியா? என் கியூப் = 14,400. முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n × n + 1/2 the whole square. நமக்கு இதோட மதிப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? அது எழுதலாமா? n × n + 1/2 the whole square = 14,400. இந்த 14,400 காரணிப்படுத்தணும். சரியாப்பா? 14,400 2ஆல் வகுத்திங்கன்னா 7 2 14 2 4 0 0. பழையடி 2ஆல் வகுத்திங்கன்னா 3 2 6 மிச்சம் 1 6 2 12 0 0. பழையடி 2ஆல் வகுத்திங்கன்னா 1 2 2 8 2 16 0 0. பழையடி 2ஆல் வகுத்திங்கன்னா 9 2 18 0 0. பழையடி 2ஆல் வகுத்திங்கன்னா 4 2 8 மிச்சம் 1 2 10 0. பழையடி 2ஆல் வகுத்திங்கன்னா 2 4 2 4 மிச்சம் 1 2 10. இப்போ 3ஆல் வகுத்திங்கன்னா 7 3 21 மிச்சம் 1 15 வரும். 3 15. சரியா? அடுத்து பழையடி 3ஆல் வகுத்திங்கன்னா 3 6 மிச்சம் 1 15 வரும். 3 15. இப்போது 25 5ஆல் வகுத்திங்கன்னா 5 25. பழையடி 5ஆல் வகுத்திங்கன்னா 1 5 5. இங்கே ஸ்கொயர்னு இருக்கிறனால 2 2 நம்பராக ஸ்கொயர் பண்ணி எழுதலாம். சரியா? இப்போ 2 ஸ்கொயர் × 2 ஸ்கொயர் × 2 ஸ்கொயர் × 3 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா? எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ ஸ்கொயரை வெளியெடுக்கலாம். n × n + 1/2 the whole square = 2 × 2 × 2 × 3 × 5 the whole square. இப்போது இதில் ரெண்டுலேயுமே அடுக்கு சமமாக இருக்குது. அடுக்கு சமமாக இருந்தால் அடிமானமும் சமமாக இருக்கும். சரியாப்பா? அப்போ n × n + 1/2 = 2 × 2 × 2 × 3 × 5. பெருக்கணும்னா 2 4 4 2 8 8 3 24 24 5 120. இப்போ n × n + 1/2 = 120. இப்போது இந்த வகுத்தலில் இருக்க 2 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா பெருக்கல்ல மாறும். சரியா? n × n + 1 = 120 × 2. இப்போது இந்த எண்ணை ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளோட பெருக்கணும். n × n n² ப்ளஸ் n × 1 n = 120 × 2னா 240. இந்த 240 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா மைனஸ்னு மாறும். சரியா? n² + n -240 = 0. இதை காரணிப்படுத்தணும். n² கெழுவையும் மாறிலி உறுப்போடு பெருக்கணும். பெருக்கி மேலே போடணும். சரியா? 1 × -240 = -240. என்னோட கெழுவை கீழே போடணும். +1. சரியா? ஏதாவது 2 உறுப்புகளை பெருக்கிறப்ப -240 கிடைக்கணும். கூட்டுனாலோ கழிச்சாலோ +1 கிடைக்கணும். அப்போ 15 × 16ன்னு பெருக்கணும்னா 240 கிடைக்கும். இங்கே +1ன்னு இருக்கிறனால சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கணும். சரியா? அப்போ மேலேயும் -240ன்னு கிடைக்கும், கீழேயும் +1ன்னு கிடைக்கும். சரியா? -15 × 16. இந்த n² n/n போட்டுக்கணும். சரியா? இப்போ -15/n 16/n இருக்குது. சரியா? இதை எப்படி மாற்றி எழுதலான்னா n - 15 × n + 16 = 0. ஃபஸ்ட்டு n - 15 = 0வை சால்வ் பண்ணணும். இப்போது -15 ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப +15ன்னு மாறிடும். அப்போ n = 15. அடுத்து n + 16 = 0வை சால்வ் பண்ணணும்.
ப்ளஸ் 16 ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப மைனஸ் 16ன்னு மாறும். சரியா? n = மைனஸ் 16. எண்ணிக்கை எப்பயுமே மைனஸில் வராது. சரியா? அப்படின்னா என்னோட மதிப்பு என்னவாக தான் இருக்கும்? ப்ளஸ் 15 தான் இருக்கும். சரியா? அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. எண்ணிக்கை மைனஸில் வராது. தேர்ஃபோர் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் டிட்டோ 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 என்ற தொடரில் 15 உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 14,400 கிடைக்கும். கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.